மசாலா தோசை நடுவரா? கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலும் போடலாம் சார். நீங்க பேசுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். அந்த கவிதையை சொன்ன உடனே இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்க எங்க சொல்லுங்க பாப்போம். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? இந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீயா ஊரா சாப்பிட்டு ஆயிட்ட குண்டா. நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன். நடுவர்களே நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர். அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் பா என்ன பேச்சு. எதிரணில இருந்து வந்து 2 பேரும் திருமணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம் பேசி புலம்புனாங்கல்ல. உண்மையிலே சார் இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் திருமணத்துக்கு அப்புறம் மனைவின்னு ஒருத்தி இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனால தான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி விக்கிறோம். ஒரு மனைவி பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனால தான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன் நீங்க. ஏய் நான் புருஷன், நீ யார் புருஷன்? ஏய் அது உன் கொழுந்தியாடா. பொண்டாட்டி வேற பதட்டத்துல மாத்தி சொல்றாயா. உண்மையிலங்க சார். மனைவினா அன்பு, மனைவினா பண்பு, மனைவினா ஒரு தெம்பு. அவளை நம்புங்க, வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட மனைவி குடும்பத்துக்கு வரும்போது திருமணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் பாருங்க சார். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே, நிலவை போலவே பாவை குமரியே நீயும் வந்த போதிலே, வந்த போதிலே காணும் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா. உண்மையிலேங்க சார் ஒரு மனைவி குடும்பத்துக்கு வரும்போதுதான் சார் மகிழ்ச்சி கிடைக்கும். உண்மையில திருமணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சி இல்லைன்னு பேசுறாங்கல்ல. திருமணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சி இல்லாதவங்க ஏன் ஒரு 25 வயசு வந்தவன ஒரு போட்டோவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு யாங்க வீடு வீடா போய் அலையறீங்க? நாங்க தான் வீடு வீடா அலையறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டியானே. நீ ஏன் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானான்னு எங்களை எட்டி பாக்குற? சூப்பர். எங்க அடுக்கு நாய் வந்தா கூட தான் நாங்க இப்படி எட்டி பாப்போம். உன் உயரத்துக்கு ஜன்னலே எட்டாது, நீ எப்படி எட்டி பாப்ப? உண்மையிலே சார் என்ன சார் பெண்கள் பொறுப்பு இல்லைங்கிறீங்க? உண்மையிலே திருமணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்களுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லுவாங்க? உண்மையிலே திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி தண்டச்சோறு போகுது, ஊதாரி, நாதாரி இப்படின்னு பல வகையா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்ன சார் பேரு? என்ன பேரு? குடும்ப தலைவர், கணவர், புருஷர். இத்தனை எங்க இருந்து வந்தாருன்னு கேக்குறேன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? என்ன பேரு? பேமுலி மேன். ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேன்ல பேமுலி மேன் தான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க சத்தியமங்கலம் போயிட்டு காஜு வத்தாம கடத்தருவுல பேமுலி முடிச்சுக்கிட்டு தெரியுமா? அதனால தான் அவனுக்கு பேமுலி மேன்னு வச்சிருக்காங்க. சார்
நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு மனைவி வரும்போது வாழ்க்கை எப்படி தெரியுமா மகிழ்ச்சியா இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும் சார். மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. என்றது ஒரு கைதட்டல் இருக்கணும். அருமையான குரல் வளம்மா. நன்றிங்க சார். நீங்க 4 படத்துல தானே பாடி இருக்கீங்க? ஆமா சார். செம்மடார் பாளையம் வந்துட்டீல்ல? சரிங்க சார். ஆஹா, உண்மையிலே ஐயா பண்ணாடி ஐயா ஊர் பண்ணாடியே என்னை பாராட்டி உண்மையிலே 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. இது என் வாழ்நாளில் நான் பெற்ற பாக்கியமாக கருதுகிறேன். உண்மையிலே ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதை நான் பத்திரமா வச்சிருப்பேன். எங்க அப்பா கொடுத்தது சார், என்கிட்ட தான் முறைப்படி கொடுக்கணும். உன்கிட்ட கொடுத்தா செல்லாதுன்னு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. உண்மையிலே 100 ரூபா போது எனக்கு 500 ரூபா நோட்டு தரேன்னு சொன்னாரு. போகும்போது 500 ரூபா நோட்டு. அருமையான குரல் வளம்மா. நன்றிங்க சார். நீங்க 4 படத்துல தானே பாடிருக்கீங்க? ஆமா சார். 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும். என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறேம்மா. நன்றிங்க சார். நான் எத்தனை வயசு சார்? நீ எத்தனை வயசு ஆகணும் உன் புருஷன்ட்ட போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ ஒன்றும் அவசரம் இல்லை. நீ இந்த அம்மாலாம் லேட்டாக வாங்க. ஏய், இந்த நாயும் என்னை சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுங்கடா. 3 நாய் சித்துறா, அதை சேர்த்து என்னோட ஃபோட்டோ எடுங்கடா. ஏன் சார்? என் பொண்டாட்டி கேட்குற அந்த நாயோட எடுங்கடா எடுங்கடா எடுங்க. அப்படி ஏறா. என் பொண்டாட்டி கேட்குற உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும்? இந்த நாய்க்கு அடிச்சு நான் அங்கே போய் காட்டினா குடும்பத்தில் குழப்பம் வராது. ஆனா உண்மையிலேங்க சார், மனைவியை பத்தி குறை சொல்லாதீங்க. உண்மையிலே மனைவிக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு? அப்படி நாங்க கல்யாணம் ஆகி வந்த உடனே அப்படி அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், கணவனுக்கு முத்தத்தை தாரோம், குழந்தை குட்டிய பெத்து தாரோம். அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர். உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அதனாலயா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? இப்ப நான் சொல்றேன் குறிச்சுக்க. உங்களை கல்யாணம் பண்ணக்கப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரோம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரோம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரோம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம். தாரம் படைசியில் கடையில் போய் தாரம். அதனாலதான் நீ பேர் தாரம். ஆனா உண்மையிலேங்க சார், எங்க பெண்கள் மனைவிமார்கள் நாங்களாம் அழகா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா மனைவிமார்கள் நாங்களாம் மேட்சுக்கு மேட்சா ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னதாங்க. ஓஹோ, அந்த கைதட்டு வருது இல்ல. நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன் சார்? கட்டுனது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்ல, நாங்க வாட்டில போயிட்டே இருப்போம். இவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல 2 பேரும், மனைவியை பத்தி எவ்வளவு குறை சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாங்க. நாங்க என்ன சார் குடும்பத்துல மதிக்காம இருக்கோம்? இவங்க எல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மனைவியை பத்தி எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு நம்ம மஞ்சுநாதன் எல்லாம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏய் பேசிட்டு கொண்டாடி. பைசல் போட்டா 12,000 ரூபாய் யாரா கட்டுறது? 12,000 25,000 ரூபாய் தாங்க பைசல். பைசல் கூட்டிட்டாங்களா? நாங்க தான் கூட சொன்னோம். நீங்க ஏன்டா கூட்ட சொன்னீங்க? ஆமா, நீ என் தங்கச்சி தான் வா. எங்க அண்ணன் தான் சார். நான் இப்படித்தான் ஒவ்வொரு பட்டிமன்றத்துக்கு நம்ம இந்த பாயிண்ட் சொன்னா நான் தள்ளி விடுவேனா? நான் இவனை தள்ளுவேன். நான் உங்களை தள்ளுவேன். நடுவர் போய் விழுந்தாக்குனாக்கா தங்கத்துக்கு போவேன். 25,000 பைசல் கட்டுவாங்க. ஆளுக்கு 12,500 ரூபாய் பிரிச்சுக்கிடுவான். தள்ளி உட்காருங்கடா. ஏங்க ஒரு 2-3 தடவை உழுவுங்க. இப்பதான் வீடு கட்டிக்கிட்டு இருக்குது, இன்னும் மேல நில வைக்காம இருக்குது. ஏன்டா நீங்க நில வைக்கிறதுக்கு நான் வீட்டை வைக்கணுமாடா? ஏங்க நில வைக்கணும் சார்? இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு இந்த பிள்ளைக்கு 250 ரூபா கொடுப்பான் சார். நீங்க பயப்படாம தைரியமா இருங்க சார். நீங்க 23,000 கொடுங்க. இந்த பாயிண்ட் நாளையில இருந்து நான் சொல்லல. அதுக்கு நான் 25,000 கொடுத்து இது மேலே விழுந்துட்டு போயிடுவேனே. இல்ல கீழே கூட குப்புற விழுந்துட்டு போயிடுவேன். அதே நான் இதாட்டா இந்த
இந்த நாய் சுத்தி சுத்தி வருது. ஏன் சார்? நாய் பட்டிமன்றம் பார்க்க வரல, அது நம்ம இருந்த இடத்துல எந்த நாய் உக்காந்துருக்குன்னு வந்து பார்க்குது. அதுவும் 3 மணி நேரமா சுத்துது இடம் தெரியாம. என்ன ஆளுலாம் புதுசு புதுசா இருக்கான்னு ஒண்ணு. ஆனா சார், நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல மனைவிங்கிறவ எப்படி தெரியுமா கொடுப்பா? பால் வண்ணம் பருவங்கள் கொடுப்பா சார். பால் வண்ணம் பருவம் கண்டு வேள் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் மையே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் போய் கொண்டு வாடுகிறேன். கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூவண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேள் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். உண்மையிலே சார், என்னதான் நீங்க குறை சொன்னாலும் கூட மனைவிய எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. அப்படியா? உங்க அத்தா அவ்வளவு பாசக்காரா? ஆமா சார். மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாருன்னு. அப்பத்தான் தெளியும் போல இருக்கு. 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்னத்தான் சார் தேடுவாரு. கண்ணு தெரியாதவ தேடி இருக்கான் பாரு. தங்க குட்டி அப்படிம்பாரு. அவனுக்கு கண்ணு கன்ஃபார்மா தெரியல. என்னத்தான் ஒன்னொன்னதான் எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டிய தங்க குட்டிங்கிறான் பாரு அப்படிம்பாங்க. அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்றது இல்ல சார். நீ கேரே பண்றது இல்லை. எங்க உங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் சார், இதுக்கு என்ன குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தல பாத்தியலா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசு மாதிரியே இருக்கியா? அதுவும் பிசுறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலங்க சார், தங்க குட்டினோட அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று, யாத்தான் டெய்லி காலையில என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனசு. இதுக்கு பேர் தான் விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ, மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா நீங்க நினைச்சாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது ஒரு மனைவிங்கிற என்னாலதான் விடியும். எப்படி விடியும்? என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு விடியும். அவர் ஓடவே முடியாது. ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு
குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும் சார் அந்த அப்பா அம்மா சண்டைய. உண்மையில எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அழகா பீச்சுக்கு கூட்டிட்டு போவார் சார். பீச்சு கூட்டிட்டு போவார்? ஆமா சார். அப்படி எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தா நான் எங்க கூட்டிட்டு போவேன் தெரியுமா? எங்க சார்? எங்க வீட்டு கரும்பு காட்டு கூட்டிட்டு போவேன். ஏன் தெரியுமா? ஏன் சார்? அங்கேதான் கருப்பு மான் நிறைய அவர் முட்டு தூக்கிடும் தைரியத்தில் கூட்டு போய். உண்மையில சார் என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார். அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் சார். சொல்லுவான். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவளை அழகா இருக்க நான் தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேடி அப்படின்னு. நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பக்கம் இருந்த ஆளுகளே தெரியலையா? என்னதான் குடும்பத்துல இப்படி சிறு சிறு ஊழல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நடுவர் அவர்களே, மனைவி என்பவள் சுவாசம் மாதிரி. அதான் சுவாச கோளாறு ஏற்படுது போல இருக்கு. சுவாசிக்காமல் வாழ முடியாது சார். அதான் நான் தையில தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்ல. அப்படிப்பட்ட மனைவி இருக்கும்போது அந்த அப்பா அம்மா சண்டைய அந்த தான் பெத்த பிள்ளை எப்படி சமாதானப்படுத்துது பாருங்க. இது திருமணத்துக்கு அப்புறம் தானே சார் அந்த மகிழ்ச்சி கிடைக்குது. எப்படி? வளர்ந்தக்களை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. உண்மையிலேங்க சார், மனநிறைவான மகிழ்ச்சி என்பது என்றைக்குமே திருமணத்துக்கு முன்பை காட்டிலும் திருமணத்துக்கு பின்புதான் என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, உன் குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த மனைவி வந்த பிறகுதான் குடும்பத்தின் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே அருமையான பாட்டு பேச்சு. செம்படார்பாளையத்திலே கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தடவை ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. கேட்ட கேள்வி என்ன? மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? இவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேரும்? திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம், பின்பு இல்லை அப்படி. அண்ணே அண்ணே உட்காருங்க, அண்ணே 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 முடிச்சிடனே, அண்ணே 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 உட்காருனே, நடுவரை கடைசியில் பிச்சை எடுக்க விட்டுறாதுண்ணே ப்ளீஸ்ண்ணே, அண்ணே அண்ணே உட்காருனே 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 ஆனது ஆச்சு உட்காருனே. நானும் அர்ஜென்ட்டில் தானே உட்காந்துருக்கேன், மழை நேரம், பனி வேறு பெய்யுது, சும்மா அப்படியே இருந்தேன். சுகர் பேஷண்ட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே டேங்கு தாங்காது, 3 மணி நேரம் தாண்டதுனா பெரிய விஷயந்தான். கேட்ட கேள்வி மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா பின்பா? அவங்க என்ன சொல்கிறாங்க? பொண்டாட்டியால் சண்டை தான் வருது, சந்தோஷம் இல்லைங்கிறாங்க. இவங்க சொல்கிறது உண்மையாக தான் தெரியுது. எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான்னா அவன் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், மச்சான் உங்கள் அக்கா வந்துருச்சா? பாசத்தில் கேட்குறது இல்லை, பசு இல்லாமல் திரும்பி வந்து தொலைஞ்சாலும் பயத்தில் கேட்குறது. ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போனா அவங்க அம்மா வீட்டுக்கு,
போயிட்டு ஒரு வாரம் 2 வாரம்னாவோ டப்புன்னு கிளம்பிட்டா, ஃபோன் அடிச்சிட்டா. நான் பசி ஏறிட்டேன்னா, ஆத்தாடி வர்றாளா, வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொடச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன். ஒரு எவிடன்ஸ் இல்லை. வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. நேரே சமையக்கட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு வந்தவ எட்டி என் சட்டையை பிடிச்சிக்கிட்டா. சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. டை போய் சொல்லாத. சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. சத்தியம் பண்ணு, சிகரெட்டு குடிச்சியா? குடித்தேன். எத்தனை? 3. 3 5 5. எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா. இது பொறுப்பா? அதுக்காக நான் சிகரெட் குடிக்கிறேன் நிப்பாட்டிட்டேன். டெக்னிக்கை மாற்றிட்டேன். கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். லைட்டரை தூக்கிட்டு போயிட்டா பக்கத்து வீட்டில் லைட்டர் வாங்கிட்டு பற்ற வச்சுக்கிட்டு வருவேன். அங்கேயே உட்காந்து ஊதிக்கிட்டு வருவேன். வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்குது சார். ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ முடியுதா சார்? போன மாதம் ஒரு 6 மாதம் இருக்கும், எங்கள் ஊர் பக்கத்தூரில் ஒருத்தனை நல்ல பாம்பு கடிச்சிருச்சு சார். ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணி 7 லட்ச ரூபா செலவு பண்ணி பார்த்தாங்க. பொழைக்க மாட்டான், தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க. நேற்று பார்க்குறியா, உசுரோட வர்றாயா. ஹேய், எப்படிடா பொழைச்சா அப்படின்னு. என் பொண்டாட்டி தான் சார் காப்பாற்றினா அப்படின்னா. உன் பொண்டாட்டி டாக்டராடா நர்ஸாடா, எப்படிடா காப்பாற்றினானே? ஒன்றும் இல்லை சார், பாம்பு கடித்த இடத்துல அவளை கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு சார் அப்படின்னா. உன் பொண்டாட்டி எங்கேடான்னு கேட்டேன். பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா சார்னா. என்னடா வேலை? பாம்பு கடித்த இடத்துல கடிக்கிறதா சார் அவருக்கு வேலையே. பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார். நல்ல பாம்புனா? நல்ல பாம்புனா மலைப்பாம்பு கழிக்காது, முழுங்கும் மலைப்பாம்பு. நீ இப்படி ஒரு முழுங்கிக்கிட்டே தெரிய பற்றிடுறா. எங்கே சார் ஆம்பளை நிம்மதியாக வாழ முடியுது சொல்லுங்க பார்ப்போம். மனிதனுக்கு நிம்மதி திருமணத்துக்கு பிறகு இல்லாத காரணத்தால் மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. உட்காருங்கடா, உட்காருங்கடா, அது போயிடும், உட்காருங்கடா. நம்மளாம் எவ்வளோ பெரிய கோவக்கார பிள்ளை. அப்போ திருமணத்துக்கு பின்பு என்ன சந்தோஷம்னு பார்க்கணும்ல. இப்போ பட்டிமன்றம் முடியும், நான் ஒரு விடிய காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு போவேன். காலிங் பில் அடிப்பேன். என் மனைவி கதையை திறப்பா, வாங்க மகாராஜா, செம்படார்பாளையம் பட்டிமன்றம் போயிருந்தீங்களே, எப்படி இருந்துச்சு? அப்படியா கேப்பா. போய் படுத்தணும், பைதிக்கிட்டு ஊர் சுற்றியாடா, ஊர் சுற்றி பள்ளி போடுறான்ப்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்தால் கேட்பா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கியே? என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா, சூடாக பாலை ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே ராசிபுரத்தில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது மனைவி என்கிற சொந்தம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டம் ஆயிடுது, நொடிச்சு போயிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம். நம்ம வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்மளோட வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? கண் கலங்கி நிற்கும்போது கட்டின பொண்டாட்டி இப்படி வருவா, ஏயா ஒரு மாதிரியாக நிற்கிற, ஏன் கண் கலங்குற? நான் எல்லாத்தையும் தோத்துட்டேனம்மா, எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, எப்படிம்மா நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, தான் கையில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து, தான் சிறுவாடு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து ஏதாவது தொழில் செஞ்சு பிழைச்சக்கையா அப்படின்னு சொல்லுவாள். வாழ்க்கையில் நாம் தோற்று போகின்ற பொழுது நம் காரணாக நிற்பது நம் மனைவி என்கிற சொந்தம். திருமணத்துக்கு பின்பு வருது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. வீட்டில் போய் அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டு போடுறாம்பாங்க. அம்மா தலைவலினா என் மனைவி ஒடியாந்து ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவும் வேணாம், என் மனைவி தைலம் தரவும் வேணாம், என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால் இங்கே அப்பா தலைவலிக்குன்னு கை வச்சா சரியாக போயிருமே. இந்த குழந்தை செல்வம் எப்போ சார் வரும்? திருமணத்துக்கு அப்புறம் தான் வரும். உண்மையிலே நண்பர்களே, நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், அதை நகைச்சுவைக்காக. ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், மனைவி என்ற ஒரு சொந்தம் ஒரு பெண் வீட்டில் இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அந்த மனைவி போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் வீட்டில் பாய், அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுங்க திண்ணையில் தான் பாய். அந்த மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? மனைவியினுடைய அருமை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியோட அருமை என்னன்னு தெரியும். உண்மையிலே தெரிஞ்சுங்க சார். இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, நம்ம 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், 15 நாள் வைத்தியம் பார்ப்போம். அதுக்கு மேலே அவங்க அம்மாவோட ஃபோன் பண்ணுவோம், உங்கள் மகளுக்கு முடியலை, ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள், இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இதான் ஆம்பளை செய்கிற வேலை. இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க,
1 மாதம் வைத்தியம் பார்ப்பா, 6 மாதம் வைத்தியம் பார்ப்பா. நம்ம படுக்க ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், அவள் வந்து சொல்லுவா, கவலைப்படாதையா கவலைப்படாதையா, என் பூவுக்கும் புட்டுக்கும் அடையாளமா நீ உசுரோடு இருந்தால் போதும், உன்னை நான் கடைசி வரையும் காப்பாற்றுறேன், நம்மளுக்கு அகத்தோடு கொடுப்பவள் நம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். நண்பர்களே, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உண்மையிலே நாம் வாலிபமாக இருக்கின்ற பொழுது அந்த மனைவியை அன்பாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆம்பளைங்க பல இடத்துக்கு போகிறோம் வர்றோம், 4 பேரை பார்க்குறோம், டீ கடையில் உட்காடுறோம், தம் அடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம். சிலர் நினைக்கிறோம் நம்ம தண்ணி அடிக்கிறது நான் வீட்டுக்கு தெரியாமல் அடிக்கிறேன், தம் அடிக்கிறது வீட்டுக்கு தெரியாமல் தம் அடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே பெண்களுக்கு நாம் அசைகின்ற ஒவ்வொரு அசைவும் தெரியும். அவர்கள் நமக்காக சிலவற்றை பொறுத்து கொண்டு விட்டு கொடுத்து போகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற தவறுகள் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. உண்மையில் பெண்கள் வந்து நம்ம கடைசி காலத்தில் கம்பு ஊண்டி நடக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பு ஊன்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கம்பாக இருந்தவள் நாம் கட்டிய மனைவிதான் என்பதை ஒவ்வொரு ஆண்மகனும் நினைத்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு, அம்மாவோடு, தாத்தாவோடு, பாட்டியோடு, மாமனோடு, மாமியோடு, சித்தியோடு, சித்தப்பனோடு, குழந்தைகளோடு, உறவுகளோடு இருக்கக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி விடைபெறுகிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உறவுகளே, சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.